சிலாதர் என்ற மகரிஷி குழந்தை வரம் வேண்டி சிவபெருமானை குறித்து தவமியற்றி வந்தார். சிவபெருமானின் திருவருளால் நந்தி, பர்வதன் என்ற 2 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். இந்த குழந்தைகளை பார்ப்பதற்காக சனகாதி முனிவர்கள் வந்தனர். அவர்கள் நந்தி தேவர் சில காலம் மட்டும்தான் பூமியில் வாழ்வார் என சிலாதரிடம் தெரிவித்தனர். இதனை கேட்ட சிலாத முனிவர் மிகவும் மனம் வருந்தினார். தந்தையின் வருத்தத்தை அறிந்த நந்தி, தந்தையே மனம் கலங்காதீர்கள், நான் சிவபெருமானை குறித்து தவமியற்றி சாகா வரம் பெறுவேன் என்றார். அதன்படியே நந்திதேவர் தவம் செய்வதற்காக ஸ்ரீசைலம் வந்தார். அங்கு கடும் தவமியற்றிய நந்தியின் தவத்தினால் மனமகிழ்ந்த சிவபெருமான் நந்தியை தனது வாகனமாக்கியதுடன் அவருடைய அனுமதியின்றி யாரும் தன்னை காண வர முடியாது என்ற வரத்தினையும் வழங்கினார். அத்துடன் அவருடைய தம்பியாகிய பர்வதனும் தவமியற்றி சிவபெருமானின் பாதம் எப்பொழுதும் தன் மீது இருக்குமாறு பர்வதமலையாகும் வரத்தை பெற்றார். சிவபெருமான் பர்வதமலை மீது எழுந்தருள அந்த ஸ்ரீபர்வதமே நாளடைவில் ஸ்ரீசைலம்